ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக். நிறைய பேரோட மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வீட்டுக்கு வெளியெல்லாம் நிற்கும்போது டவர் ஃபுல்லாக இருக்கும், சிக்னல் இருக்கும், இன்டர்நெட் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே டைமில் நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்னல் கட் ஆயிரும், டவரே இருக்காது, இன்டர்நெட்டு கூட நமக்கு வந்து ரொம்பவே ஸ்லோ ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா டிஎம் பண்ணிக்கோங்க, நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மொபைலை கொண்டு வீட்டுக்குள்ளே போகும்போதோ இல்லைனா நம்ம வீட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு ரூம்குள்ளே நம்ம போகும்போதோ நம்ம ஃபோனில் இருக்க சிக்னல் கட் ஆகுது, டவரே இல்லை, இன்டர்நெட் வேறு ரொம்பவே ஸ்லோ ஆகிடுச்சு அப்படிங்கிற இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 99% பார்த்தீங்க அப்படின்னா அது உங்கள் ஃபோனில் இருக்க ஹார்ட்வேர் இஷ்யூ தான். ஓகேவா? ஸோ இதுக்காக வந்து எந்த ஏபிஎன் செட்டிங்ஸ் அது இது மாற்றினாலும் செட் ஆகாது. மேபி உங்களோட இன்டர்நெட் ப்ரொவைடர் இருக்காங்க இல்லையா, ஸோ நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஏர்டெல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த கம்பெனி சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த கம்பெனியோட இஷ்யூவாக இருந்துச்சுன்னா மட்டும் மேபி அந்த 1% வந்து ஏபிஎன் செட்டிங்ஸில் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து முக்கால்வாசி, அதாவது 99% பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் இஷ்யூன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது என்ன இஷ்யூ அப்படின்னு வரும்போது உங்களோட 4G ஐசி இல்லை நெட்வொர்க் ஐசி கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நிறைய மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா 5G வேறு வந்துருச்சு. மேபி இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் வேறு அதிகமான சான்சஸ் இருக்குது. அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி, போக்கோ, எம்ஐ இந்த மாதிரியான மொபைல்ஸில் தான் அதிகமாகவே வரும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நானே பார்த்திங்க அப்படின்னா நிறைய மொபைல் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெட்மி மொபைல் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூ நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் எம்ஐ மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூ வேறு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே போகும்போது தான் டவர் இல்லை, இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னா கண்டிப்பாகவே அது எனக்கு தெரிஞ்சு அது பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட்வேர் இஷ்யூ தான், நெட்வொர்க் இஷ்யூ தான். அது வந்து உங்களோட மொபைல் ப்ராப்ளம் தான். ஓகேவா? ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா வேணும்னா நீங்கள் வந்து ஏபிஎன் செட்டிங்ஸை ட்ரை பண்ணலாம். மேபி நெட்வொர்க் ப்ரொவைடரோட கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அதில் சரியாக சான்சஸ் இருக்குது. அதுலேயும் சரியாகலை அப்படின்னா கண்டிப்பாகவே இது உங்கள் ஃபோனோட ஹார்ட்வேர் இஷ்யூ தான். ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, டேரெக்டாக சர்வீஸ் சென்டர் போய் தான் நீங்கள் சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஆதரைஸ்டு சர்வீஸ் சென்டர் போகாதீங்க. இப்போ நீங்கள் மொபைல் இது எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஓப்போ மொபைல் வச்சுருந்தீங்கன்னா ஓப்போ சர்வீஸ் சென்டர் போகிறது, விவோ மொபைல் வச்சுருந்தீங்கன்னா விவோ சர்வீஸ் சென்டர் போகிறது, எம்ஐ வச்சுருந்தீங்கன்னா ஷியோமியோட சர்வீஸ் சென்டர் போகிறது. ஸோ இந்த மாதிரி ஆதரைஸ்டு சர்வீஸ் சென்டர் போகாதீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் ஒரு சின்ன ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா கூட அந்த மதர் போர்டே மாற்றிடுவாங்க. ஓகேவா? ஸோ மதர் போர்டே மாற்றிட்டு 5000 6000 வாங்குவாங்க அந்த மதர் போர்டுக்காக. நீங்கள் வந்து அதனால் நீங்கள் லோக்கல் சர்வீஸ் சென்டர் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே பாருங்க, அவங்க வந்து ஜஸ்ட் போர்டில் இருக்க இஷ்யூ வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஜஸ்ட் 600 to 700 rupees தான் ஆகும் இந்த நெட்வொர்க் இஷ்யூவுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக சர்வீஸ் சென்டர் போங்க, சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.